ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 27ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் சைடு ஹேண்டில் வந்து எப்படி செயின் டிசைன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். இந்த மாதிரி அதுக்கு ஹேண்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹேண்டு ட்ரா பண்ணால் ஒரு ஃபிங்கருக்கும் இன்னொரு ஃபிங்கருக்கும் இடையில வந்து கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டை வச்சு தான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ லைன் போட்டு அதில் வந்து ஹம்ஸ் போட்டாச்சு. ஹம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் மறுபடியும் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹம்ஸ் வந்து அந்த இடம் சின்னதாக இருந்தால் சின்ன ஹம்ஸாக போடணும், பெருசாக இருந்தால் பெரிய ஹம்ஸாக போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு 3 ஃப்ளார் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலைனா கூட நம்ம இடம் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் கூட ஃப்ளார்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 ஹேண்டு தள்ளி அதே லைனு, ஹம்ஸு மறுபடியும் ஒரு ரவுண்டு அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ளாருக்கும் அந்த ஃப்ளாருக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். செயின் டிசைன் போட போகிறோம் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த சைடும் வியாக இருக்கணும், அந்த சைடும் வி ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸில் வந்து டாட் வச்சுருங்க. ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட் அப்படி வச்சாலும் சரி, இல்லை எல்லாமே சின்ன டாட் வச்சாலும் சரி. எல்லாமே பெரிய டாட்டா மட்டும் வைக்காதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. இப்போ ஃப்ளார்ஸ் அண்டு செயின் டிசைன் வந்து போட்டாச்சு. இப்போ ஃபிங்கர்ஸ்க்கெலாம் டிசைன்ஸ் போட்டுடலாம். அதே மாதிரி தான் லைன்ஸ் போட்டுட்டு அதில் 2 லைன் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு போட்டு அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்து நம்ம ஃப்ளார் மாதிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டியர் ட்ராப்ஸ் 2 கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அந்த ஃப்ளார்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த ஃப்ளார்ஸுக்கு சென்டரில் வந்து நீங்கள் நல்லா டார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஒன்றும் உங்களுக்கு தெரிவிச்சுக்காது. நீங்கள் வந்து கையில் போடும்போது ஸ்டெயின்ஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா டார்க் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்டெயின் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன், உள்ளே நல்லா டார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிங்கரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து சும்மா குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு நெருக்கமாக போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி செக்குடு போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு அதுலேயும் ஹம்ஸ் போட்டு இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் வச்சுட்டு மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து அதுலேயும் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃபிங்கர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிங்கரில் வந்து டபுள் லைன் கொடுத்து அதில் திக் லைன் கொடுத்துக்கோங்க. திக் லைன் கொடுத்துட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரி போட்டு அதில் வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டாட் வச்சு வெர்டிக்கல் லைன் கொடுக்கும்போது ரொம்பவே பிரைடல் லுக் கிடைக்கும், நீட்டாகவும் இருக்கும். மறுபடியும் வந்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஸ்பைரல் கொடுத்து டாட் வச்சு அதில் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே அதே மாதிரி டியர் ட்ராப்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கரும் அதே மாதிரி தான் பாக்ஸ் போட்டு செக்குடு போட்டுருங்க. செக்குடு போட்டு லைன்ஸ் வச்சு டியர் ட்ராப்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா டிசைனுமே முடிச்சாச்சு. இப்போ நான் மறுபடியும் வந்து ஒரு செயின் கொடுக்குறேன். இந்த மாதிரி செயின் கொடுத்துட்டு 3 செயின் மட்டும் இருந்தனால ரொம்பவே சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து சிம்பிள் டிசைன் தான், இருந்தாலும் இன்னொரு செயின் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் வந்து இன்னொரு செயின் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செயின் போட்டு சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தனால நான் ஒரு ஃப்ளார் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து 1 டைம் மட்டும் பண்ணுங்கள். ஏன் 1 டைம் பண்ண சொல்கிறேன்னா, இதில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ இந்த டிசைன் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட டிசைன் தான். நான் வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் வச்சுருந்தப்ப எனக்கு வந்து இது எல்லாமே கொட்டிடுச்சு. கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் கொட்டிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் கொட்டிடுச்சு, இன்னொரு இடத்துல வந்து கொட்டாமல் அந்த கோன் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மற்ற எல்லா இடத்துல இருக்கிற கோனையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணினாலுமே வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டே விட்டாலுமே சரி, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதே டிசைன் வந்து நீட்டாக எந்த ஒரு இதுவுமே கலையாமல் அப்படியே கிடைக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த டாட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படியே தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொட்டிடுச்சு. ஒரே நாள்லயே வந்து எல்லாமே அப்படியே ஒரு மாரியா உதிர்ந்துடுச்சு அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கையில் வந்து பேப்பரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேலை நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இல்லைனா வந்து ரிமூவ் ஆகாது. இந்த டாட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சும்மா லைட்டாக டச் பண்ணாவே வந்து கொட்டிடும். மற்றது எல்லாமே இந்த ஹம்ஸு அது எல்லாமே
வந்து நம்ம ரொம்ப சன்னமா மெலிசா போட்டிருப்போம். அதனால வந்து ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணுனா மட்டும் தான் அந்த ஸ்கேல வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணா மட்டும் தான் வந்து நமக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்பதான் வந்து நமக்கு ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். பாருங்க நான் ரிமூவ் பண்ணும்போதே அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே எப்படி சூப்பரா தெரியுதுன்னு. இதே என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா சொல்றேன். இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுமா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலருக்காக மட்டும் தான் நான் இத சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நீங்க மெஹந்தி போட்டுட்டு ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் வந்து விட்டுருப்பீங்க. சரி அப்புறம் வந்து நம்ம ஃபெவிகாலோ இல்ல செலோ டேப்போ போட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருப்பீங்க. அந்த டைம்க்குள்ள 1 ஹார், 2 ஹார்ஸ்க்குள்ள நீங்க அது வந்து உதிர்ந்து கீழ விழுந்துருது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நம்ம புதுசா டிசைனும் போட முடியாது. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல வந்து நம்ம சரி இது எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாரி நீட்டா கிடைக்கும். அப்படி இருக்கவங்களுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாரி மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாரி ரிமூவ் பண்ணாலுமே நீட்டா அந்த டிசைன்ஸ் வந்து கிடைச்சிரும். நீங்க இப்ப தான் நம்ம கிளாஸ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பேக் சைடு ஹேண்ட் செயின் டிசைன் வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல போடுறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் நம்ம கிளாஸ் புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.